ஹை கைஸ், வெல்கம் டு கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டார்க் ரிடில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஒரு கதையெல்லாம் நமக்கு எதிர்த்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் நெய்பர் இருக்கான். வீட்டில் போய் நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். ஸோ தான் நான் வந்துட்டு ஒரே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் ஃபுல்லாக ஜிடிஏ பற்றியே போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப அநியாயமாக ஜிடிஏ வைஸ்டி இருந்தோம். நான் என் ஃப்ரெண்டை சொல்லிட்டு இருந்தேன். நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடிஏ வைஸ்டி பைத்தியம் ஆகிட்டேன் பாருங்க. ஃபைனல் மிஷின் ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் மிஷின் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஜிடிஏ வைஸ் தொடர்ந்து 4-5 வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் நான். ஸோ இனிமேல் நான் ஜிடிஏ பற்றி ரொம்ப போட மாட்டேங்க. இனிமேல் நம்ம எல்லா கேம்ஸும் விளாடுவோம். அது நான் நிறைய பேர் பார்க்கலாம், வியூஸே பார்த்தேங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை, உண்மையாக சொல்லலாம். ஸோ அதனால் இனிமேல் நம்ம ஜிடிஏ பற்றியே ஃபுல்லாக போட மாட்டேன். இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம டார்க் ரிடில் வேறு நிறைய கேம்ஸ் இருக்கும்னா ஹலோ நெய்பர், ஸ்கேரி டீச்சர்ஸ், ஸ்கேரி டீச்சர்னா ஸ்டாரி ஸ்ட்ரேஞ்சர், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம போடுவோம். ஸோ இந்த கேமை பார்த்திங்கன்னா டக்குனு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த கேம் நடுவில் பார்த்திங்கன்னா குறுக்கால ரொம்ப ஆட்ஸ் எல்லாம் வரும். ஏன் பார்த்திங்கன்னா இந்த கேம் விளாட்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். ஸோ மேப்புக்காக நம்ம போல இருக்குது. நம்ம ஒரு சின்ன பையன் போல இருக்குது. அப்படியே ட்ரோன் எடுத்து பறக்க விடணும். அப்படியே ட்ரோன் அப்படியே பறக்குது கைஸ். அப்படியே சிட்டி ஃபுல்லாக அப்படியே பறக்க விடணும். அந்த பேங்க்கு, ஃபுட் ஷாப்பு, இதனடா இன்னொரு கைஸ். இங்கே தான் கைஸ் நம்ம இருக்கோம். இதுதான் நம்ம. சீக்கிரம்டா, என்ன பண்ணுறீங்க? என்ன நடக்குது? பாடப்பா ட்ரோனை எடுத்து வீட்டில் போய் போட்டாங்க கைஸ். ஐயோ, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுடா. என்ன லோடா ஆடு கைஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஸ்வைப் பண்ணிக்கணும். ஸோ இதை மூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேம் பாருங்களேன், கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குல்ல. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட சொல்கிறாங்க. போட்டு இது ஓப்பன் பண்ண முடியலையா? இப்போ தான் இதை பிக் பண்ண சொல்கிறாங்க கைஸ். ஆனால் இந்த கேம் நான் லாக்டவுனில் ஆடியிருக்கேன். இந்த கேம் நான் 100% முடிச்சிருக்கேன். அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நான் திருப்பி இந்த கேம் நான் லாக்டவுன் அப்போ விளாடுவேன் கைஸ். ஜம்ப் பண்ண சொல்கிறாங்க. என்னடா போலீஸ்காரன் முன்னாடி ஜம்ப் பண்ண சொல்கிறீங்க? இருக்கு போலீஸ்கார துரத்தும் அவங்களுக்கு கைஸ். ஆனால் துரத்த மாட்டிக்க. என்னது டபுள் டேப் பண்ணுமா? டபுள் டேப் டு ஜம்ப். என்னதுடா என்னதுடா என்னடா பாடி இந்த மாதிரி குஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கைஸ். குஞ்சுக்கிட்டு போகலாம் அவங்களுக்கு. அது சவுண்டு ரொம்ப கிரியேட் ஆகும் அவங்களுக்கு. குஞ்சுக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேம் நான் லாக்டவுன் அப்போ ரொம்ப விளாடுவேன் கைஸ். ஸோ என் கசினோட சேர்ந்து விளாடுவேன். ஸோ நல்லாயிருக்கும் இந்த கேமு. என்னதுடா ஸ்கிப் டு சினிமாட்டரிக்கு. யார் அவன் காஃபி குடிக்கிறான்? நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். நம்ம நல்லா காஃபி குட்டிக்கிட்ட நம்ம பார்த்து அப்படியே சிரிக்கிறோம் போல இருக்குது. சிரிக்கிறோம் அப்படியே. என்னடா சாக்கடிக்குது? ஏண்டா ரோபோட் போல இருக்குது. ரோபோட்னா எப்படினாலும் காஃபி குடித்தா சாகடிச்சு சாகாமல் போகிறான். அப்போ காஃபி கொட்டிட்டு இப்போ சாகடிக்குது. அப்போ யார் கைஸ் இவன்? பைத்தியக்காரனா இவன்? என்னன்னே தெரில. இவன் பைத்தியக்காரன் போல கைஸ். ரோபோட்னா எப்படினாலும் சாக்கடிக்கும். இப்போ அவன் குட்டி சாகடிக்க வைக்கிறான் கைஸ். பாருங்களேன். இப்போ இது போட்டு தொரோ பண்ணி ஒட்டைக்க சொல்கிறான். ஒரே ஒட்டை அவ்வளோதான்டா. பொர்றா பாட்டெல்லாம் வேணாம். இது என்னது? இருங்கடா ஒரு நிமிஷம். அதுக்கிட்டே கொண்டு இது என்னதுன்னு பார்ப்போம். எடுத்து வச்சுப்போம் நம்ம இதுப்போ. ஸோ எடுறாத கைஸ். இது ஐயா வணக்கம். ஏன் எப்படி இருக்கீங்க? ஆனால் பார்த்து சிரிக்கிற. என்ன பார்ட்டியா? பார்ட்டி ஒன்று தொடங்கிட்டு. ஐயோ வேணாம் பாட்டே வேணாம். நான் ஓடிடுறேன். சார் விட்டுருங்க சார். கதை திறங்கண்ணா. எப்பாடி கதை திறந்துட்டோம் பாருங்கள். அப்படியே பார்க்கலாம். ஷிட், நவ் வி நீட் டு கேட்ச் ஹிம் அகெயின். என்ன சிஜே டைலாக்? சிஜேலாம் கேட்ட செத்துருவான் டைப்லாம் பேசாத. என்ன கன் ஷாப்பா கைஸ்? இதெல்லாம் கிடையவே. லாக்டவுன் விளாண்டப்பெல்லாம் ரொம்ப பழைய கேம் இதெல்லாம். யாரா அது? சி நீ எனக்கு தேவையே இல்லை. கன்றாவே ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கு. ஏன்டா வைசிட்டியில் தான் இப்படி இருக்குது. டார்க் ரிடில் இதுலேயும் இப்படி என்னடா பண்ணுவேன். இந்த மாதிரி ஆப்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம்ல இருக்கேன். நல்லா இருக்கே. ஆனால் நம்ம திங்ஸ் வைக்க முடியல கைஸ். இது நான் லாக்டவுன் அப்போ விளாண்ட இந்த கேமை. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் கிடையவே ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள், இது மேலே உட்காந்து ஒரு மாதிரி இருமுவாங்க கைஸ். இப்போ ஏதோ காகோன்னு கடைக்கு போக சொல்கிறாங்க. தம்பி காகோ எப்படி இருக்க? காகோ இன்னும் சைனாக்காரன் மாதிரி இருக்கான். சைனாக்காரன் போல இருக்குது கைஸ். காயின்ஸு இன்னும் அதுவும் இந்த மாதிரி புல்லட்டில் வாங்கலாம் போல இருக்குது கைஸ். காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். ஒரு ஆடு பார்த்தா வந்தீங்கன்னா $100 தருவாங்க. 100 காயின்ஸ் தருவாங்க கைஸ். இந்த மாதிரி நம்ம கன்னெல்லாம் வாங்கலாம் போல இருக்குது கைஸ். பாருங்களேன். நல்லா இருக்கே. ட்ராப்பிள்னா வாங்க முடியுது. இப்போ நம்ம வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. நைட் ஆகிற வரைக்கும் வீட்டில் போய் தூங்க சொல்கிறாங்க கைஸ். அந்த கேம் மியூசிக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். இதான் நம்ம வீடு போல இருக்குது. அப்போ இதுவும் நம்ம வீடு நல்லா தெரியும் கைஸ்.
அந்த கேமில் இதுவும் நம்ம வீடு தான் கீஸ். உள்ளே போக சொல்கிறாங்க, உள்ளே போடா. உள்ளே போயிட்டு இப்போ வந்து அப்படியே லோட் ஆகுது போல இருக்குது. இப்போ ஆடு போடுவாங்க கீஸ், பாருங்களேன். ஆடு போடலாம் என்னன்னு தெரியுது இந்த கேமில் முந்தி ஆடு வேறு லெவலில் செம்மையாக வரும். இதுன்னு தராது ஏதோ பேக்ரவுண்ட் இது வேறு ஆட்ஸ் லோடிங் கீஸ் இந்த மாதிரி போடுவானுங்க ஆடெல்லாம். ஸோ பார்த்துருக்கோம். இது டோன்ட் ஃபர்காட் டு இது என்னதுறாது. இந்த மாதிரி சைக்கிஸ்டெல்லாம் பார்க்கலாம் என்னது. பிரான்சி வந்து ஏதோ ஒரு மெக்கானிக்கு, அவர் வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து கொஞ்சம் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ இருக்கான், அதை போய் நீங்கள் பாருங்கங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸஸ் அகத்தாமா இவங்களுக்கு வந்து கேட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அதுமா அவங்க ரோபோ கேட்டே செஞ்சுருக்காங்களா. ஒரு ரோபோ கேட் ஆர்மியே இருக்குது. அவங்க வந்து ஆர்மி ஏதோ செய்கிறாங்க போல கீஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த பீட்டர் கேஸ். பீட்டர் வந்து செடி வந்து நட்டுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குமா. அவனுக்கு பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஃபார்மர், அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அவன் வந்து பார்க்க ஒரு நல்லவன் மாதிரி தெரிறான். டார்க் ரிடில் போடுறான். நெய்பர் கேஸ் இப்போ வந்து இவன் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கான். மிஸ்டீரியஸ் நெய்பராக இருக்கான். இவன் சீக்ரெட்டாக என்னென்னாலும் பண்ணுறான். யார்கிட்டையும் ஒன்றும் பேசவும் மாட்டிக்கான். அவன் யாருன்னு எவனுமே தெரிய மாட்டேங்கி. அவன் எங்கேருந்து வந்திருக்கான், அப்படி என்ன பண்ணுவான், அப்படி என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு போடுறான் கீஸ். ஸோ ஃபஸ்ட் அந்த பிரிங் அகத்தா ப்ளூ பிரிண்ட்ஸ் என்னதுடா அது. இன்னும் சுற்றி காமிக்கிறானுங்க. யாரா அது. சரி லாலிபாப் வச்சு அப்படி சப்புது பாருங்களேன். சார் அந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் குஸ்ட்டும் இருக்குது, சைட் குஸ்ட்டும் இருக்குது. நான் எது மெயின் குஸ்ட்னா வந்து இந்த நெய்பர் கேஸ் இருக்குல்ல, இது வந்து இது வந்து மெயின் குஸ்ட்டு. இந்த பீட்டர் கேஸும் அடுத்து இந்த மிஸ்ஸஸ் அகாத்தா கேஸும் அடுத்து இந்த பிரான்சி கேஸ் இதெல்லாம் வந்து சைட் குஸ்ட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயின் குஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே ஏதோ பொண்ணு நின்று இருந்துச்சு. இது யாரா எம்லின்னு போட்டு வச்சுருக்காங்க. இது யாருன்னே தெரில எனக்கு. என் வீட்டு வாசல் வந்து நின்றுக்கப்ப இது வேறு பாருங்க. இதான் நம்ம ட்ரீ ஹவுஸ் போல கீஸ். இன்னொரு அது பேட்டரிலாம் வச்சுருக்கானுங்க. தம்பி இன்னும் ரிமோட் போட்டு போடுற பேட்டரியா. ஆனால் என்ன டிவியே இல்லை. அப்போ இது என்னத்துக்கு இது ரிமோட் வச்சுருப்பானுங்க என்னன்னு தெரில. இதை எடுத்து உள்ளே வச்சு விட்ருவோம். நமக்கு எதுக்கு இதுவான். ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறீங்க, அது எடுறா இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கண்ட்ரோல்ஸ்லாம். அதை அப்பாடி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் டிவி போல் இருக்குது. இதுதான் ரிமோட்டு தான் ஒன்று பாருங்க. வீடியோ கேம்ஸ்லாம் வச்சுருக்கோங்க கீஸ். இன்னொரு ஏதோ பழைய இந்த டிவி இருக்குது, பழைய டிவி கீஸ். இது பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் கீஸ். நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவன் வெளியே இருக்கான், துரத்தும். வெளியே இருந்தால் கண்டிப்பாக துரத்தமா கீஸ். இங்கே நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த இடம் ஒரு அப்டேட்டில் பூட்டி வச்சுருப்பானுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் நானும் அப்டேட்லாம் போக வெயிட் பண்ணுவேன் கீஸ். இந்த ட்ரீ ஹவுஸ் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு டோர் போட்டு பூட்டி வச்சுருப்பானுங்க அப்படியே. ஸோ இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். பேட்ரி இருக்குது, எடுத்துக்க வேண்டியதான். இந்த இது இருக்குது, இந்த பேட்டரி எடுத்துக்க வேண்டியதான். வேறு ஆப்பிள் இருக்குது, இதே எடுத்துக்க வேண்டியதான். சாப்பிட்லாம் போல இருக்கு. என்னது அது. இந்த ஆப்பிள் அப்படியே ட்ராயர் ஓப்பன் பண்ணுற மாதிரி எடுத்துட்டோம். என்னன்னு தெரில. இது என்னது ஆப்பிள், இது பேட்ரி. ஆப்பிள்லாம் வந்து இவனை அடித்து நாக் அவுட் பண்ணுறது கைஸ். பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு கன்னுக்கு தேவைப்படும் கைஸ். ஒரு கன்னுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி தேவைப்படும். இவன் பார்த்தீங்கன்னா இப்போ யாரை போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறான்னா வந்து ஏதோ பொண்ணை காமிச்சாங்க. அது ஏதோ லாலிபாப் போய் சப்பிட்டு இருந்துச்சு. சரி ஆர்சிபி ஃபேனாக இருக்கும் போல இருக்குது. அதான் லாலிபாப் போய் சப்பிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் பார்ப்போம். ஆர்சிபி ஃபேனு இங்கே வரேன். கரெக்டாக ரெட் கலர் ட்ரௌசர் போய் போட்டுருக்கு பாருங்களேன். அம்மா சரி என்னடா இது இவ்வளோ பெரிய லாலிபாப் வாயில் போடுது பாருங்களேன். அந்த இடத்துக்கு வந்து நம்மளை கூப்பிடுது போல இருக்கு கீஸ். வா ஏதோ காதில் வந்து ஏதோ சொல்லுது கீஸ். வா காதுக்குள்ள வந்து நாருது கீஸ் பாருங்க. என்னடா அவன் உள்ளே போய் இங்கே போகிறான் என்னன்னு தெரில. பார்ப்போம் கீஸ். நம்ம அது பின்னாடி பார்த்தீங்கன்னா வர சொல்லுது போல இருக்குது. ஓகே சரி. இப்போ வந்து அது பேர் மேரி போல இருக்குது. அது மேரி வந்து இப்போ வந்து இந்த கேட்டுக்கிட்ட தான் வந்து போக சொல்லியிருக்காங்க கீஸ். இப்போ வந்து அது என்ன கீஸ் பண்ணுது, என்ன பண்ணுது, என்னடா அது லாலிபாப் இல்லைன்னா ஒரு மிஷினே வச்சுருக்கு. அடப்பா என்னடா அது. இப்போ பாப்பா அது என்ன பண்ணுது. நம்ம ஒன்றும் பண்ண முடியல போல இருக்குது. ஐப்பா என்னது அந்த கேட்டை வந்து ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி திறக்க சொல்லுவாங்க கீஸ். இருங்க என்ன பாஸ்வேர்ட்லாம் வச்சுருக்கீங்க. அவன் எங்கே கீஸ் இருக்கான் தெரிஞ்சு இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான்ட்ட ஒரு ஐடியா இருக்குது. அப்படியே இப்படி போயிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு குனிஞ்சுட்டு அப்படியே நைஸாக போவோம். அப்படியே நைஸாக போய் இங்கே ஏதாச்சும் பாஸ்வேர்டு அந்த கோடுக்கு பாஸ்வேர்டு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். 512 போட்டிருக்காங்க. இதான் எனக்கு தெரிஞ்சு பாஸ்வேர்டு போல் இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே வந்து நம்ம அங்கே போய் போடுவோம். போட்டு அதை என்ன கண்டுபிடிச்சிட்டா. அந்த மேப் ரெட் கலரில் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா வந்து அவங்களை கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். நீங்கள் குனிஞ்சிக்கிட்டே தான் எப்போவுமே போகணும். நீங்கள் நின்றுக்கிட்டு போனீங்கன்னா என்ன ஆகுனா வந்து அவங்களை கண்டுபிடிச்சிடுவான். ஆனால் சவுண்டு கேட்கல. அந்த சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க கீஸ் உங்களை. குதிரா இங்கே பார்த்தீங்கன்னா நான் தான் டாமி வெர்சிட்டி எப்படி குதிச்சேன் பார்த்தீங்களா. நான் தான் டாமி.
ஓகே இப்போ வந்து என்னன்னு இதில் போய் பாஸ்வேர்டை போய் போட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சிருவானே அதான் கேஸ் பயமாக இருக்குது கண்டுபிடிச்சிட்டானா இதான் ரிஸ்க் ஆயிரும் என்னடா இது இப்படி இருக்குது போடுறது 512 இதுதான் பாஸ்வேர்டு சரி இப்போ வந்து மேரி வந்து உள்ளே எப்படியாச்சும் உள்ளே கூட்டு வர சொல்கிறாங்க ஓகே கூட்டு வந்துடுவோம் ஓகே கேஸ் கூட்டு வந்துடுவோம் கூட்டு வந்தாச்சா இப்போ வந்து என்னதுறாது ஏதாச்சும் வழி பண்ணி வந்து இது ஏதோ பசில் போடுறது கேஸ் என்ன பண்ணுறாங்க இவன் என்னமோ அதை காமிக்கிறான் அவனே வந்து என்ன கேஸ் பண்ணுது ஏய் அடப்பாய் லாலிபப்பு வாயிலே வச்சுட்டு அது தரையிலே வைக்கிது என்னடா இது லாலிபப்பு உள்ளே என்னென்னமோ வச்சுருக்கு பக்கா ஆர்சிபி கைஸ் நம்ம அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு பார்க்குறோம் அப்படின்னு அடுத்து மூக்கை தொடச்சிக்கிட்டு அங்கே ஏதோ செடி இருக்குது இதான் வந்து அந்த இவன் அந்த பீட்டர் கேஸ் போல இருக்குது இது இப்போ அடியில் போக சொல்கிறான் கைஸ் இது என்னது திருப்பி திறக்க முடியல ஐய் என்னென்னமோ திறக்குது இருந்ததா ஐய் இதான் கராஜ் போல இருக்குது இதான் டாக்டரோட கராஜ் பார்த்தானா அவனை பிடிச்சிட்டு போல இருக்கு கைஸ் என்னது நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன் என்னது சீக்கிரம் கண்டுபிடிக்க சொன்னேன்டா இங்கே இப்போ நான் என்னத்தான் பண்ணினது கம்ப்யூட்டரை ஆன் பண்ண சொல்கிறாங்க இதுதான் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது ஜிடிஏ வயசுட்டு விளாடலாமா ஐயோ இப்போயும் ஜிடிஏ வயசுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இதில் என்ன கேஸ் என்ன வராது இன்னும் சைடில் வந்து போடு ஏதோ லிவர் மாதிரி இருக்குது என்ன வராது திறந்து விடு அப்பயும் வரமாட்டேங்கி திறந்து விடு இப்பயும் வரமாட்டேங்கி இப்போ தூக்கி போடுறான் என்ன வராது இதை அடைச்சி வச்சுருக்கானுங்க என்னன்னு தெரில எல்லாம் தூக்கி போடுறான் இப்போ திறக்க முடியாதுன்னு போடுறானுங்க எங்கள் ஐஸ் இந்த கேம் விளாண்டுக்குன்னு மறந்துருச்சு ஈஸ் எப்படி விளாடணுன்னு இது திறக்கிற மாதிரி தான் அவர் என்னன்னு தெரில திறக்க முடியல இது என்னதுராது திறந்து விடு ஏய் டப் 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 யுவேன் அடி போடுறானுங்க ஈஸ் அது கம்ப்யூட்டர் டேன் ஆஃப் பண்ணிட்டு போல இருக்கு ஸ்டான் ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து கம்ப்யூட்டர் போய் நோண்ட சொல்கிறாங்க ஜாலி என்னதுடா அது இது பார்க்க அந்த இந்த படத்தில் வரும்ல அது எந்த படம் தான் அது இப்போ அது படம் பேர் என்னது மார்க் ஆண்டியில் வருங்க மீ மாய் அனகொண்டா அப்படின்னு வரும்ல அது மாதிரி இருக்கு கெய்ஸ் இப்போ நான் அனகொண்டா தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு கெய்ஸ் அப்படி தான் நிஜமாகி பார்க்க என்னடா பாக்ஸ்லாம் அதிருது ஏய் இதெல்லாம் வைரஸ்ல இருக்குது 16 வைரஸ் கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் தாண்டா இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தாண்டா இருக்குது சீக்கிரம் கிளியர் பண்ணுறா ஏய் பஞ்சு முட்டாய் சேலை கட்டியோ இது வேறு பாட்டை கேவலமாக பாடுறேன் சரி கைஸ் அவ்வளோ கைஸ் முடிஞ்ச ஆட்ஸ் லோடிங் இது வேறு ஆடை போடாதீங்க தயவு செஞ்சு ஆடை மட்டும் போடாதீங்க ஆட் லோடிங் வருது ஆனால் என்னன்னு தெரில வரமாட்டேங்க நெட்டு ஆனில் தான் வச்சுருக்கீங்கன்னா என்னன்னு தெரில நான் அப்படியே சுற்றி பார்க்கலாம் என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் சேர்றா பார்த்தது போதுண்டா வந்து அந்த வயர் அப்படியே போய் சல்லுன்னு ஒரு இதை போய் ஏதோ ஆன் பண்ணி விட்டுருது போல இருக்கு கேஸ் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கேமே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல கேஸ் அந்த கேமரா ஆங்கிள் போடுறது சூப்பராக இருக்குது நம்ம அப்படியே அதெல்லாம் அந்த போர்ட்ஸ்லாம் மாற்றி என்னன்னே தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து பூம் போம் அப்படின்னு போடுறானுங்க மேரி அடிச்சு போட்டாங்க கீஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம் கீஸ் அடியில் ஃபஸ்ட்டு மேரி இருந்தப்போ அந்த லாலிபப்பை வந்து ஏதோ பெருசாக்கி நம்ம வந்து அந்த லாரியை வந்து மேலே தூக்குச்சுல இப்போ மேரி யாரோ பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிட்டானுங்க போல இருக்குது அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லாலிபப்பும் போயிருக்கும்ல அடியில் மாட்டிக்கிட்டோம் கீஸ் அதுக்கு அடியில் அப்படியே பூந்து ஆடுறா போய் போக முடியாது கீஸ் இப்போ தான் இந்த லிவர் ஆன் பண்ண சொல்லுவான்னு நினைக்கிறேன் இதுங்க இப்போயாச்சும் லிவர் ஆன் பண்ணி விடுவீங்களா என்னதுடா அது ஆனில் தான் இருக்கா என்ன ஏன்டா இங்கே கூப்பிட்டு போகிறீங்க ஐ டோன்ட் நோ எனிதிங் என்னடா இது திரும்ப அந்த டனல் வழியாகவே போக சொல்கிறேன் என்னதுடா என்னென்ன வச்சுருக்கானா இங்கே வச்சுருக்கானு கேஸ் இந்தா இப்படி ஒரு அண்டர் கிரவுண்டாக கேஸ் வச்சுருக்கான் இப்போ இப்படி போக சொல்கிறேன் இங்கே மாற்றி போகணும் போல கேஸ் இப்போ நம்ம திருப்பி இங்கே வந்துட்டோமா சார் விடுங்க சார் அடப்பா வாத்து நம்மளை மறைக்கிற மாதிரி சார் விட்டுருங்க சார் என்ன அது விட்டுட்டீங்க என்ன சும்மா அந்த பச்சை கலர் வாத்து எடுத்து அங்கே வச்சு அப்படியே விட்டுட்டானுங்க கீஸ் வெரி குட் பாய் இந்தா உனக்கு ஒன்று வச்சுக்கோ இதான் அவன் குட்டி இந்தா வச்சுக்கோ இன்னொரு வாத்து இது உனக்கு இந்தா வச்சுக்கோ எனக்கு விட்டதுக்கு இதான் உங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கடா அவ்வளோதான் என்னடா அது அந்த டோரத்தை இருக்காங்க இந்த டோரத்தை இருக்காங்க மேரி இங்கே கூட்டு போயிடுச்சு கீஸ் இங்கே பாருங்க அதுவும் பாக்கெட்டில் லாலிபப் வச்சுக்கிட்டான் உள்ளே போ அப்படின்னு லாலிபப் வர பாக்கெட்டில் வச்சுருந்தான் பார்த்தீங்களா அப்படியே வெளியே முறைச்சி பார்க்குறான் இருறா வரேன் வைத்தியக்காரன் என்ன பண்ணுறான் பாருங்களா என்னது சிட்டி ஹீரோ நம்ம வந்து அந்த சீவரை விட்டு வெளியே வர பார்த்துட்டு இப்போ வந்து அந்த நெய்பரோட அந்த சீவரை விட்டு வெளியே வந்தோம்ல அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியோட ஹீரோ போயிட்டோமா அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும் அந்த நெய்பரோட சீக்ரெட்ஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கீஸ் இது யாருன்னே தெரியும் எம்லின்னு என் வீட்டு வாசலில் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு கீஸ் பாருங்களேன்
பாருங்க என் வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கு. பாக்ஸ் எடுத்து மண்டையிலே போடுங்க கைஸ், அப்போ தான் என் வீட்டு வாசல் விட்டு வாசல் விட்டு என்ன சைட் அடிக்கிறியா, ஓடிடு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஓடிடு. மண்டையிலே போட்டாச்சு. அவட போய் என்ன அது ஓட்டிக்கு இருக்கு, என்னது அது சிலை மாதிரி அப்படியே நிற்கிது, சிலையாக இருக்குமோ வாங்கு. ஏய் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுது. உனக்கு ஒன்றும் தெரியாதா? பாக்ஸ் எடுத்து இருங்க, இவன் பாக்ஸ் எடுத்து இவன் மண்டையில் போட்டு பார்ப்போமா, தம்பி தாங்க வாங்கிக்கோங்க. என்னடா ஸ்டண்ட் ஆகிட்ட கடைசியில் இந்த அப்பா வச்சு ஒரு மண்டையில் ஒரே அடி போட்டேன், அதுக்குள்ளே அப்படியே காலி ஆகிட்டாங்க கீஸ். தம்பி இந்த பொண்ணு கூட போய்க்கோ, இந்த பொண்ணையும் உள்ளே கூப்பிட்டு போய்க்கோ, என்னால் பண்ணிக்கோ, என்னை மட்டும் விட்டுரு, நான் அப்படியே இந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் வழியாக போனேன். பை பாய், see you later, பை பாய். போடா சீக்கிரம், இதுவாக போக முடியும் நமக்கு, அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே போய் நமக்கு எதுக்கு வார்னிங், நோ கிட்ஸ் ஆர் அலோட். அடப்பா நானே ஒரு சின்ன பையன் தானடா, என்னை விட மாட்டீங்க பற்றியா, நீலாம் நல்லா வருவேன். நம்ம எங்கே கீஸ் போகணும் இப்போ? நம்ம எனக்கே ஞாபகம் இப்போ எப்படி எங்கே போகணும்? இது கன் ஷாப்னு போட்டு சொல்லுங்கள், இது என்ன கீஸ்? இது இப்போ பணம் கொடுக்கணும் போல இருக்குது, இந்த மாதிரி கன் வாங்கிக்கலாம் போல இருக்கு கீஸ். ஏன்னா அது மைன்கிராஃப்ட் பிக்காச்சு ஸ்வாடெலாம் வச்சுருக்கீங்க, என்ன கீஸ் இதெல்லாம்? ஏதோ ரெண்டு எக்கு கண்ணா, முட்டை கண்ணு போல இருக்கு கீஸ். முட்டை வச்சு அடிக்கலாம்ல இருக்குது. முட்டையெல்லாம் அடிப்பேன் நான், அப்படியே முட்டையால் அப்படி அடிப்பேன், எல்லாம் பார்ப்பானுங்க. ஆனால் அந்த முட்டையால் அடிச்சுட்டு தான் பார்ப்பானுங்க. இருங்க அந்த முட்டை கண்ணா நீங்கள் வாங்க தேவையில்ல. அது பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து சீக்கிரட்டாக வாங்கினுங்க, நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணீங்க, இப்போ இந்த பீட்டரோட வீட்டுக்குள்ளே போய் இந்த பீட்டர் விடுவாங்க ரொம்ப, இந்த பீட்டரோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து இதை போய் நம்ம இதில் போய் வச்சுட்டோன்னா இதை விட்டுரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக் கன் கிடச்சிரும். அந்த இதுக்கு இந்த கன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி போடணும். ஸோ நான் பேட்டரி நம்ம வந்து கண்டிப்பாக போடுவோம். இதை வச்சு நீங்கள் அந்த நெய்பர் அடிச்சிங்கன்னா வந்து ஒரு 10 செகண்ட்க்கு வந்து ஸ்டண்ட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இது பேட்டரி போடணும் கீஸ், நம்ம பேட்டரி போட்டுருமே இருக்கு கீஸ். இது ஒரு நல்ல கன் இங்கே ஒன்று கிடைக்கும். இந்த கன்னு இந்த ரெண்ட் பிளாஸ்டர்னு க்ரையோ பிளாஸ்டர் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கன்று. இந்த கன்று முந்தி ஃப்ரீயாக தான் வச்சுருந்தாங்க, நான் அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கன்று காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆக்கிட்டாங்க, என்னன்னு தெரில. ஓகே வேறு எங்கே கீஸ் போகணும்? இன்னொரு என்ன இப்போ ட்ராப்பெல்லாம் வச்சுருக்கேன் கீஸ். அவன் பாருங்கண்ணா நம்மளை பிடிக்கிறதுக்காக கீஸ் வச்சுருப்பான், வேறு யாருக்கு வச்சுருப்பான்? குதிக்காத குதிச்சவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த மேப் ரெட் கலரில் ஆனாலே எனக்கு தெரியும் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். ஓகே கீஸ் இந்த வாட்டி கன் யூஸ் பண்ணிடுவோமா? இருங்க பேட்டரி சார்ஜ் பண்ணு. வீட்டுக்குள்ளே வரான், இருங்க இங்கே ஒரு சில்வர் கீ இருக்குது, இருடா தம்பி இந்த கீ எடுத்துக்கலாம். ஐயோ டே நம்ம வர ஒரு புல்லட்டை போய் வேஸ்ட் பண்ணோம் கீஸ். குதிச்சிடுறா கைக்குள்ளே. ஐயோ கீஸ் இது கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேமு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் விளாட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டக்குன்னு இந்த கேம் பார்த்தீங்கன்னா டைம் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீங்களே கவனிச்சு பாருங்கள். GTA வைஸ் விளாண்டோன்னா வந்து எனக்கு டைம்லாம் பயங்கர ஸ்லோவாக போகும். இந்த கேம் விளாண்டிங்கன்னா போதும், உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ அப்படி இருக்கும் இந்த கேமு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரே வீடியோவில் முடிக்கவே முடியாது. அடுத்த என்னடா பண்ணுறா அப்படி தான் பாடுறா சார், அவனை அரெஸ்ட் பண்ணுங்கள் சார். அடப்பா இவன் பாதி இடுப்பளவே கீஸ் இருக்கும் சார், அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார், அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் இப்படி பண்ணுறீங்களே சார். அவன் பாருங்கள் சார், அங்கே போனான் சார், இங்கே பாருங்க அவனை கைது பண்ணுங்கள் சார், இப்போ வச்சுருக்கீங்க சார், கைது பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார். பண்ண மாட்டாடா நீலாம் பண்ணிக்க மாட்டேன், இதுக்கிறமா என்னை சுட்டு போவாண்டி தான். தம்பி எப்படி இருக்கீங்க? வாங்கடா. என்னடா அதுர்ற ஜான் ஆக போகிறான், டான் ஆகிட்டான் அப்படி என் பேர் ஜான் தான் கீஸ். ஜான் ஆக போகிறான், டான் ஆகிட்டான் அப்படி ஓ அப்படின்னு ஆடுறாங்க கீஸ். இப்பெல்லாம் ஆடிட்டு இருக்காத, அடுத்து செத்துற போகிற, அடுத்து எனக்கு தெரியாது, அப்பாவும் பார்த்துக்கோ. ஸோ இங்கே இருக்க புல்லட் இருக்குது, எடுத்து வச்சுப்போம். இங்கே சில்வர் கீ இருக்குது, எடுத்து வச்சுப்போம். வேறு என்னென்ன இடம் இருக்குதுன்னு பார்த்துப்போம் கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நோ வெப்பன் கன் ஷாப்பா? ஏன்டா வெப்பன் இருக்குல்லடா. ஒரு குதிச்சிட்டோங்க கீஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவன் வேறு கண்டுபிடிச்சிடுவாங்க கீஸ், கண்ணாடி நீங்கள் உடச்சா கூட கண்டுபிடிச்சிடுவான். ஸோ அதனால் இந்த ரோபோ என்ன பண்ணணும் தெரியுமா, உங்களை ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவோம் 5 செகண்டுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் இதை சுட்டுட்டு போயிடணும், ஒரே சுடு. அது பராஸ் ஆயிரும், அது என்னன்னு தெரில கீஸ், அது பராஸ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சாவி போல் இருக்குது. இது அப்படியே திறந்து விட்டு அப்படியே உள்ளே போய் என்னது லாக்டுன்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டான். வராங்க ஈஸ். ஐயோ வரண்டா சார் ஐயோ பார்த்துட்டானே, விட்டுறா ஐயோ பார்த்துட்டாங்க ஈஸ், நம்மளை பார்த்துட்டான், நம்மளை எப்படி பார்த்தான்னு தெரில. ஐயோ சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் சின்ன பையன் சார், தெரியாமண்டா சார். ஐயோ இங்கே வரைக்கும் வராங்க, ட்ரீ ஹவுஸ்குள்ளே ஓடி ஒழிஞ்சிருவோம். சார் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? அப்படியே பார்க்கலாம். அடப்பா கடைசி வெடி ஓட்டானே அப்படின்னு பார்க்கலாம். அப்படி தான் பாடுறா. இன்னும் நம்மள்ட்ட எத்தனை பேட்டரிஸ் இருக்குது? 2 தான் கேஸ் வச்சுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஈவெண்ட்டு அந்த அந்த சைனாக்காரன்ட்ட போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுக்கான பேட்ரிஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்துடும்.
ஸோ ஒரு பேட்ரிஸ் வச்சுருப்பாங்க ஈஸ்வன். ஹாய் சொல்கிறான், ஹாய் தம்பி ஹாய்டா, இப்போ வந்து எனக்கு பேட்ரிஸ் தேவைப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி வாங்கிடுவோம். ஆனால் வாங்க முடியல, வாங்கடா. ஒரு பேட்ரி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்து கூட வாங்கலாம். இப்போ ஆடு பார்க்கலாம் டயம் இல்லைனா அடுத்த பாலில் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்து ஒரு 30 பேட்டரியை சேர்த்து வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்படியே பராஸ் அப்படியே ஜானாக போகிறான். டான் ஆகிட்டான் டான் அப்படின்னு ஆட விட்டாச்சு. ஓ வேகமாக போடா அவன் பார்த்தாலும் அவ்வளோதான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ பார்த்து போயாலும். ஸோ இங்கே வந்து நம்மள்ட்ட இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குமே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையான பேட்டரி இருக்குது. ஒன்று எனர்ஜி ஜீரோ பேட்டரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு எனர்ஜி பேட்டரி. நம்ம தப்பான பேட்டரி போய் கன்று வாங்கிட்டோம். ஆனால் இன்னொரு கன்றுக்கு தான் இந்த இது செட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா அந்த கன்று பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்து நான் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்காக வாங்குறேன். இதெல்லாம் காசு கொடுத்தாச்சு வாங்கிடுறேன் நான். இதை ஏன்டா கீழே போடுறா, இதெல்லாம் கீழே போட்டால் உருப்பிடுண்ணா, உருப்பிடாதுடா. டே கண்டுபிடிச்சிட்டானா. டே விட்டுறா கீஸ் அவன் கிட்ட வந்தான் ஓடுறா குதிச்சிடுறா கை ஃபுல்லாக கைஸ். இப்படி தான் கேஸ் ஆகும் ஃபுல்லாக, கேம் ஃபுல்லாக இப்படி தான் ஆகும். ஸோ அதனால் இங்கே கேமில் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவனை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி தான் போகிற மாதிரி, பரால்ஸ் பண்ணி தான் வந்து இன்னும் போக வைக்கிற மாதிரி கேஸ் இருக்கும். அதனால் பேட்ரிஸ்லாம் நிறையா வாங்கி வச்சுக்கணும். அந்த தம்பி எப்படி இருக்கீங்க? ஜானாக போகிறான். டான் என்ன பாருங்க அப்படியே வரான். என்னது அது வாரிங் ஏலியன் நெய்பரா? ஏன்டா இந்த கம்பை நெட்டிடிச்சு இந்த போலீஸ்காரன் தானே, நீயே பண்ணிவிட்டு இதெல்லாம் உனக்கு தேவையாக கேட்குறேன். வாங்கு பராசு அவளுக்கு. நீ என்னடா ஆடுற? ஜானாக போகிறான். டான் அப்படின்னு ஆடுறான். அப்படியே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சாப்பிட்டியா? போலீஸ்காரன் சாப்பிட்டியா? சார் சல்யூட் அடிக்கிறேன் சார். துரத்தனங்கி நம்மளை ஹவு டேர் யூ யுவர் ஷூட்டிங் மீ வித் தட் கன் அப்படின்னு சொல்லி நம்மளை துரத்தனங்கி. சார் விட்டுருங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார் விட்டுருங்க சார் படி போயிட்டான். பார்த்தீங்கன்னா நைஸாக பார்த்தீங்கன்னா வந்து திறந்து விட போகணும் கேஸ். இப்போ கண்டுபிடிக்கிறேன், இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த மேப் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக ஆச்சுன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து போயாகணும். ஸோ இது திறந்து விட்ருவோம். இது திறந்து விட்டாச்சா இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே வேறு ஏதோ சாவி கிடச்சிருக்கு. இந்த சாவி எடுத்துகிட்டு கொத்திட்டு போயிடுவோம். இதுக்கப்புறமா இருக்கிறது சேஃப் கிடையாது, அவன் கீழே வாங்கி வச்சுருக்கான். அதனால் வேகமாக பார்த்தீங்கன்னா போயாகணும். ஓடு குதிச்சிட்றா கைப்புள்ள. அவ்வளோதான் இங்கே குதிச்சாச்சு. இப்போ இந்த போலீஸ்காரன் நம்ம மேலே கடுப்பாக இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் ஷூட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஆனால் பிடிக்க மாட்டியா? நான் தான் இப்போ ஷூட் பண்ணேன். தம்பி மீசக்காரரே செக்யூரிட்டி கார்டு. என்னடா செவிட்டு பையனா? கூப்பிட்ட கண்டுக்கவே மாட்டிக்கான். செவிட்டு பையலே, நீ என்ன செவிடா? கேட்குறேன். என்னடா அதுக்கு அடியில் போகிற? நீ தான் போட்டியா அதெல்லாம்? என்னடா அவன் திருப்பி ரிட்டர்ன் போகிறான். செவிடாக இருப்பான் போயிருக்கு. அதான் பாருங்களேன், செவிடாக இருப்பான். அதான் நம்ம சுத்த உடனே பாருங்க துரத்த ஆரம்பிச்சிட்டான். அவு டேரி அப்படின்னு துரத்த ஆரம்பிச்சிட்டான். ஒன்றுமே சொல்லாமல் துரத்துனான். அதான் செவிடு போல இருக்கு. தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். துரத்துற முடிஞ்ச துரத்துறான்னு துரத்துன்னு சொன்னேன். சொன்னா கேளுடா, துரத்தணும். அப்படியே பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கணும். இங்கே அப்படியே ட்ராப்பை போட்டு ஓடிடணும். ஓடுறான் ட்ராப்புக்கு. அப்படியே அந்த ட்ராப்பில் அவன் காலை வச்சானா அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவான். அவன் அப்படியே வந்து ஷாக்கில் அப்படியே துடிப்பான். ஜானாக போகிறான். டான் அப்படின்னு ஆடுவாங்க ஈஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ராப் அவன் அப்படியே போட்டு விட்டாச்சு. இப்போ கண்ணாடி உடச்சோடனே வருவாங்க ஈஸ். இப்போ நான் ஒரு கண்ணாடி உடைப்பேன், அந்த கண்ணாடி உடச்சோடனே இப்போ வருவான். இப்போயே வந்துட்டான். இந்த கண்ணாடி இப்போ உடச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு பரால்ஸ் ஆகிட்டான். அப்படியே அழகான பூனைக்குட்டி. இந்த பூனைக்குட்டியை கொஞ்சம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா பூனைக்குட்டி? இவங்கெல்லாம் இந்த நெய்வரெலாம் பாருங்க. பூனை வளர்க்குறது எனக்கு சத்தியமாக பிடிக்கல. கண்டிப்பாக அந்த பூனை சோறு போடாமல் வச்சுருப்பான். பாவங்கீஸ் இந்த பூனை குனி. இது ஒரு கேவலமான கண்ணு. இது அந்தளவுக்கு நல்ல கண்ணாக கிடையாது, கேவலமான கண்ணு கீஸ். இதுக்கெல்லாம் நம்பி இருக்காங்க. அடுத்து நம்ம சோழியை முடிச்சு விட்ருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு கீ எப்படி எடுப்போம்? என்னடா நம்மள்கிட்ட கோல்டு கீ இல்லை கைஸ். கோல்டு கீ நம்மள்ட்ட இல்லை கைஸ். அது எங்கடா கீழே போட்டோம்? அப்படி அது என்னென்னு நினச்சி விளாட்டுத்தனமாக கீழே போட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம நைஸாக இப்போ எப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த நெய்பர் கீழே தான் கீஸ் இருக்கோம். கோல்டு கீ பார்த்துட்டான். ஐயோ சார் பிடிச்சிட்டான் சார். அழியாது சார். கைஸ் பயந்துட்டு கைஸ் அப்படியே கத்துனேன் பார்த்தீங்களா? அப்படிதான் கத்திட்டேன் நான் பயத்தில். அவன் வந்தானா திடீர்னு வந்துட்டானே ஒரு பயந்துட்டு நான் ஒரு செகண்டு. ஆனால் திடீர்னு வந்தானா தான் எப்பாடி. இன்னும் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இல்லை முதல்ல இருந்தனா இல்லை. நம்ம இன்னும் கோல்டுக்கு எடுக்கவே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா பராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே கத்திட கேஸ். அப்படியே பயமாயிருச்சு எனக்கு ஒரு மாதிரி. தம்பி வாங்கிக்கோங்க, பராஸ் ஆகிக்கோங்க.
அதுக்கு இவங்க ஐயோ வழியை மறைச்சிக்கிட்டாங்க கீஸ். அவன் வேறு வழியை மறைச்சிக்கிட்டியா நாயே, இவன் வேறு வழியை மறைச்சிட்டாங்க கீஸ். இவங்க ஆப்பிள் வச்சு அடிக்கிறான்டா. ஐயோ ஆப்பிள் ரேட் வேறு கூடி போச்சு. இப்போ வந்து ஆப்பிள் வச்சு அடித்தா அவ்வளோதான். அடுத்து என்ன யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து ஆப்பிளோட மதிப்பு போயிடும் இருக்கு. இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுவோம், அவங்க வீட்டு கண்ணாடியை உடைப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தம்பி உங்கள் வீட்டு கண்ணாடி உடைக்கிறான் அடப்பாய், கரெக்டாக அப்படியே அதிலே ஸ்மாஷ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏய் ஏண்டா இன்னும் அந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்க, போய் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுவானா பாருங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணலாம் அந்த வீட்டுக்காரன் அப்படி என்ன பண்ணுறான். சின்ன பசங்களாம் அலோடு இல்லைங்கிறான். இது சின்ன பசங்களாம் பிடிக்காது போல இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கேன் கீஸ். நாயே போடா, இது ரொம்ப நான் வந்து பொறுமையாக இருக்க போகிறது கிடையாது. குனிஞ்சுக்கிட்டே போனா விளையாட்டுத்தனமாக அந்த கீயை எடுக்கவே இல்லை. நான் கீயை போய் இந்த வாட்டி பார்த்து எடுத்துருவோம். சவுண்டு வேறு வருது கீஸ். அந்த சவுண்டில் தான் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நம்மளும் குனிஞ்சுக்கிட்டு போவோம். குனி இப்போ சவுண்டே வரல, அவனுக்கு சவுண்டு கேட்கல போல இருக்கு. பார்த்துட்டான்டா. இது வேறு எடுக்கவே முடியல. எடுறாத எப்பாடி எடுத்துட்டு ஓடுறா பார்த்துட்டான். டிடி ஒழுங்கா ஓடுறா தம்பி ஓடுறா. அவ்வளோதான் கைஸ். இந்த கோல்டுக்கு எப்படியோ எடுத்துகிட்டு இந்த கீழே எடுக்க தான் கஷ்டம். அங்கே பாருங்கள் அப்படியே டாப்லேயே பார்க்குறான். நான் தான்டா இங்கே கிங்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நான் மட்டும் என்ன இதுவா ட்ரீ ஹவுஸ்லேருந்து சீன் போடுறேன், நான் தான்டா கிங்குன்னு. அடுத்தவன் பார்ப்பான், அடப்பா இவன் இவ்வளோ பெரிய ட்ரீ ஹவுஸ் வச்சுட்டு சீனு கடைசியில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு பார்ப்பான். நீ என்னப்பா கோடி கணக்கில் கொடுத்து வீடு கட்டுவ, நான் பார்த்தல சீப்பாக ட்ரீ ஹவுஸில் வீடு வச்சு விட்றேன் பார்த்தல. எது இருக்குல்லே டாப்பில் இருக்குது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்க ஈஸ். எது இருக்குல்லே டாப்பில் இருக்குது. இந்த மரத்து மேலாம் ஏறி இன்றைக்கி நான் போக போகிறேன். ஓகே ஓடுறான். இங்கே பாருங்கள் எது இருக்குல்லே டாப்பில் இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ட்ரீ ஹவுஸ் தான் எனக்கு இன்னும் பொறுத்த வரைக்கும் டாப்பாக இருக்குது. ஓகே இப்போ அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். நம்ம எங்கே இருக்கா அவன் எங்கே இந்த மேப்பையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த கேமில் வைக்கல. ஸோ அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ளே இருக்கான். வீட்டுக்குள்ளே இருக்கான். ஓடுறான். இது மாதிரி நமக்கு டேஞ்சர் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம அதனால் போவேனா. ஸோ இந்த எம்எல்ஏ சுட்டா என்ன கீஸ் அவன் வானா நம்மள்கிட்ட பேட்டரி வேறு இல்லை. நம்ம வேறு இந்த பேட்டரி தான் வச்சுருக்கோம். ஷாக்கிங் ஃபைண்டா. இந்த கன்று வந்து ரொம்ப மோசமான கன்று கீஸ். இது சார்ஜ் நோ பேட்டரிஸா இதுங்க. இது வந்து ஏதோ ஃப்ரீ ஸ்டார்ட் பேட்டரி இது. ஓகே சீக்கிரம் வாடா. வரவே மாட்டியாங்க பாருங்களேன். தம்பி வாங்கிக்குவான் வந்துக்கோங்க. ஆப்பிள் வச்சுருந்தா அடிக்கணும் கீஸ். ஆப்பிள் இருந்தால் தான் எனக்கு அறிவு வரும். கண்ணெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஆப்பிள் தான் ஆப்பிளாடே இருப்பேன். அவனே நீ துடிப்பான். ஐயோ ஆப்பிளோட ரேட் என்ன ஆப்பிள் வச்சுருந்தா அடிக்கிறான் அப்படின்னு உடனே ஒன்று துரத்தே கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ஓடிடணும். என்னடா டார்க் ரிடில் வெளிவா அப்படி தான் வெளிவா எப்படி வெளியே வந்துட்டான் கீஸ். எப்படி வெளியே வந்துட்டான். ஏன்னா அதுக்கு வீட்டை இப்படி கூட்டிகிட்டு போகிறேன். வாங்கிக்கோ. அதான் 5 4 3 2 1 அவ்வளோதான். இங்கே குடிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவனுக்கு சவுண்டு கேட்கல. ஸ்பீக்கருக்கு அந்த அதுக்குள்ளே எப்படா கண்டுபிடிச்சேன். இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டேன் கீஸ். எப்படா போகிறது, எப்படி இந்த கீயை திறந்து விடுறது, எங்கே இந்த கீயை வேறு திறந்து விடுறது வேறு தெரில. சார் விட்டுருங்க சார் எனக்கு தெரியாது சார். எப்பாடி இந்த இது எதுக்கடா தூட்டிட்டாங்க கீஸ். ஐயோ கண்டுபிடிச்சிட்டான்டா. திறந்துட்டு ஓடிடுவோம். இது தொற சீக்கிரம் தொறடா வரான்டா அவன் வந்துட்டான்டா. ஓ பாடி அவங்க பாருங்க குதிக்கிறான். அப்படியே பாருங்களேன் மேலே வந்து அப்படி குதிக்கிறான். அவங்க பாருங்க குதிக்கலாம் செய்கிறாங்க கீஸ். பாருங்களேன் குரங்கு ஊற்றியெல்லாம் பார்க்குறான். அப்படியே தம்பி இங்கே முடிஞ்சா இங்கே குதிங்க அதோ ஓடுறா அப்படி குதிக்கிறான். பார்த்தீங்களா மேலே இருந்து அவனுக்கும் அந்த அதே எபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கிற எபிலிட்டி அவன்கிட்டே இருக்குது. அப்படியே மேலே இருந்து குதிக்கிறான் கீஸ். அப்படியே அவனுக்கு அதே எபிலிட்டி இருக்குது போல இருக்குது. ஓகே இன்னும் ஒரு ஆப்பிள் தான் இருக்குது. ஸோ எப்படி அந்த மிச்சோட ஆப்பிள் எடுக்க போகிறேன்னு வேறு தெரில. குனிஞ்சிக்கிட்டு அப்படியே நைஸாக போக முடியுதா பார்ப்போம். அவனுக்கு சவுண்டு கேட்கல. அப்படிதா சார். திடீர்னு வந்தோன்னா அவ்வளோதான்டா. இப்போ நீ திறந்தோன்னா துரத்திக்கோ. திடீர்னு வந்தோன்னா அவ்வளோ என் செம்ம கடுப்பாயிருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேம் பாருங்க எவ்வளோ ரியாலிஸ்டிக்காக வச்சுருக்கானுங்க. அது சவுண்டு அவன் கிட்டே இருந்தால் சவுண்டு அதிகமாக கேட்குற மாதிரி, இந்த மாதிரி ஸ்லோவாக நடந்து போனால் வர மாதிரி இப்போனா எவ்வளோ ரியாலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க கீஸ் பாருங்களேன். அப்படியே மெதுவாக போவோம். பொறுமை என்பது ஒரு லட்சியம். ஐயோ ஏதோ வாய்க்கால தான் வளரிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கப்புறம் பொறுமைன்னு ஒன்று கிடையாது. ஒரே ஓட்டம் தான். சம்பா சிவசம்பா அப்படின்னு ஓட வேண்டியதான். அவனை பார்த்துட்டாங்க. இங்கே வந்து ஒன்று ஏதோ கீ கார்டு வச்சுருக்காங்க. இது எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் தான். ஓடுறா அவ்வளோ. இந்த கீ கார்டு எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க கீஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ணுங்க இங்கடா கீழே போட்டோம் கீ கார்டை. இங்கே கீழே போட்டு தொலைச்சிட்டோங்க கீஸ். இங்கடா இருக்குது கீ கார்டு கீ கார்டை காணும். எங்கேயோ கீழே போட்டுட்டோங்க கீஸ். ஐயோ
கேஸ் இது மாதிரி அந்த கீ கார்டு நான் வந்து திருப்ப அவன் கையால் போய் மாட்டி அதுக்கப்புறமா திருப்பி அதோட இடத்துக்கு ரீஸ்பான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகணுன்னா வந்து அந்த கீ கார்டு வேறு எங்கே போட்டிருக்கணும்னு போய் பார்க்கணும் கேஸ். பிடிச்சிட்டாங்க கேஸ். இருங்க கேஸ், ஐ ஆம் பேக் அப்படிங்கிற மாதிரி 2 பேட்டரியை வேறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வேறோட வேட்டை தான் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறேன் நீங்கள் பாடுறா ரீசார்ஜ் பண்ணு. என்னடா ஆப்பிள் வச்சு அடிச்சிட்டோம். தம்பி ஐயோ வராங்க அடிக்க வரான். ஹவு டேரி ஷூட்டிங் மை ஹோம் அப்படின்னு வரான். அப்படி தானே அடிப்பேன் கீஸ். இன்னும் ஆப்பிள் இருக்கா பார்ப்பேன். ஆப்பிள் வேறு ஒன்று தான் கீஸ் நம்மகிட்ட இருக்குது. பார்ப்பேன் அடுத்து என்ன பண்ணுறது. கோல்டன் கீ தேவைப்படுவோம். அந்த துப்பாக்கி தான் இப்போதைக்கு தேவைப்படாது. துப்பாக்கி வச்சுருவோம். இப்போ ஆப்பிள்லேருந்து இதுதான் தேவைப்படுது கீஸ். இப்போதைக்கு இந்த கோல்டன் கீ தேவைப்படுது. இது எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகணும் கீஸ். இந்த நாய் வேறு போகக்கூடாது கீஸ். 5 4 3 2 1 குனி இது வர திறக்கணும் கேஸ். திறந்தால் தான் உள்ளே ஒன்று வச்சுருப்பானுங்க கேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த கீ கார்டை அந்த சில்வர் கீ கார்டை போடணும் கேஸ். ஆனால் கீ கார்டை காணும். அது ரீஸ்பான் ஆகும்னு சொன்னல. அந்த ரீஸ்பான் ஆகிற இடத்துக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா போயானோம். அதுக்குள்ளே இந்த நாய் வேறு வந்து துரத்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு துரத்தும் கீஸ். பார்த்து துரத்தோம். துரத்துறான் பார்த்தீங்களா. நாய் மாதிரி வருவாங்க கீஸ். பாருங்களேன் அதான் கீஸ். நம்ம பார்த்தா கடுப்பாக வரும். இது மாதிரி வந்துக்கிட்டே இருப்பான். அதான் கடுப்பாக வரும். இதாண்டா பூட்டி வச்சிங்க வாங்க தூக்கி போடுறோம். அந்த கீ கார்டு எடுக்கணும் கீஸ்ட்டு. நம்ம செத்தோன்னா திரும்ப கீ கார்டு நம்ம கையை மீறி போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரே குதிடா அவ்வளோதான்டா. இது மாதிரி வந்தானா பராஸ் பண்ணி விட்டுருவேன். பராஸோட பவர் என்னன்னு தெரியல. என்னடா குதிச்சு வரா போய் குதிச்சு வரான். பராஸ் ஆகிட்டான். 10 9 8 7 6 5 4 3 என்னது ஃபோனில் என்ன வச்சுருக்கான். 3769 பார்த்துட்டேன் 3769 பிடிச்சிடா ஆடப்பா ஸ்டண்ட் ஆகிட்டான். 5 4 3 2 ஓடுற. நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு கீஸ் மாட்டிக்கிட்டோம் கீஸ். என்னாச்சு தெரியுமா, மாட்டிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணேன், இது எடுத்து அவன் மேலே தூக்கி போட்டேன்னா உடனே நம்மளை விட்டுட்டான். இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடும் கீஸ். இல்லைனா வந்து திரும்ப அந்த ஃபோன் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். அந்த ஃபோனில் 3787 என்னவோ போட்டுருந்துச்சு கீஸ். நம்ம மாதிரி தப்பாக பார்த்துடுவோம் அந்த இதை. இப்போ ஒழுங்காக பார்த்துட்டு வருவோம். நம்ம அது பாஸ்வேர்டு என்ன போட்டுருந்தா ஒழுங்காக பார்த்துட்டு வருவோம். தம்பி சீக்கிரம் வாங்க. வாடா தலைவா உன்னெல்லாம் தலைவாங்கிறான் பார்த்தியா. மண்டையை பாருங்களேன் எப்படி இருக்கு. நீ உன்னை பார்த்து தலை வாங்குறோம். தலைவர்லாம் தலை ஃபேன்ஸ்லாம் அப்படியே இது தளபதி ஃபேன்ஸ்லாம் அப்படியே அசிக்கப்படுவீங்க. அடப்பா ஏன்டா தளபதி இப்படி சொல்கிற அப்படின்னு. அதான் ஈஸி கூப்பிடு. 3768 இப்போ நீ எப்படினாலும் வந்துக்கோ. வா 3768 அந்த பாஸ்வேர்டை நான் பார்த்துட்டேன். இதுமாதிரி பிரச்சனை கிடையாது. 3768 கைஸ். 3768 ஓகே. ஓப்பன் 3768 பை. என்னது நம்ம வந்து இப்போ அந்த கோடு எடுத்துருவோம். நம்ம பேஸ்மெண்ட்டு போகிறோமா அந்த அப்படி இந்த நெய்பர் என்ன தான் ஒழிச்சு வச்சுருக்கோம் அப்படி பார்க்க போகிறோம். நம்ம நம்ம அண்டர் கிரவுண்ட் போக போகிறோமா கைஸ். எஸ் ஐ டிட். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே லோட் ஆகுது. இங்கூடா வந்துடும். இங்கே யூஸ் போகிறோம். அப்படி இது வேறு ஆட் சாட் ஜிபிடி கோ டு த பேனலுக்கு போடுறாங்க. நான் புதுசாக வந்தேன் உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுதுப்பா, அந்த ரோபோட் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுது. அந்த பொண்ணு உடனே ஏதோ போர்ட்டலுக்குள்ளே போயிடுச்சு. உடனே அதுக்கப்புறமா அந்த ரோபோட்டும் போயிடுச்சு. அது மாதிரி அந்த போர்ட்டல் என்ன ஆச்சுன்னு தெரியல, மொத்தமாக போயிடுது. அவ்வளோ ஈஸி தான் போடுறானுங்க ஈஸ். ஸோ வந்து ஏதோ இந்த மாதிரி ஏதோ போட சொல்கிறானுங்க ஈஸ். என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஏதோ இடத்துக்கு ஏதோ ப்ளூ கீ கார்டுன்னு ஏதோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதோ ப்ளூ கீ கார்டு போல இருக்குது ஈஸ். இன்வென்ட்ரிஸ் ஃபுல்லாக இது தேவையில்லாமல் இருக்குது. இது இதில் கீழே வீட்டு சாவி கீஸ். இந்த சாவியை போய் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் இந்த ப்ளூ லாக்குன்னு போடுறானுங்க கீஸ். இதை போய் லாக் பண்ணணும். போய் அன்லாக் பண்ணிடும் கீஸ். அன்லாக் பண்ணி இப்போ வந்து ஏதோ கோடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்னும் ஓப்பன் வித் கோடுன்னு எதோ கோடு, இந்த கோடுன்னு தெரில கீஸ். இது என்னதுரா என்னடா நடக்குது. என்னடா நடக்குது. என்ன நிறுத்துங்கடா. அது என்ன அதரை வைக்கிறீங்க. அதிருதா நெஞ்சம் அதிருதாமா அப்படின்னு போடுறானுங்க. போங்கடா. இப்போ என்ன கீஸ் பண்ணும், இப்போ என்ன பண்ண வேறு தெரில எனக்கு. அந்த நெய்பர் வேறு என்னன்னு தெரில இப்போ இல்லை. ஸோ அது வருமானம் என்னென்னு வேறு தெரில கீஸ். ஆனால் நான் லாக்டவுன் விளாண்டுருக்கேன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் வருஷன் பற்றி இதில் வருஷன் படி பார்த்தீங்கன்னா இதில் வருவான் அவன். அங்கே இருக்க கோடு போட்டிருக்கு 4403. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுப்போம். 4403
ஓகே என்னது சம் ஒன் வென் டு த பேஸ்மெண்ட் ஆகிடும் வந்துட்டாங்க கைஸ். தம்பி நான் பார்த்து வராதீங்கடா இது யாரா டு தம்பி 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 நமக்கு நம்ம 2 பேருக்கு என்ன தம்பி பகை. நம்ம என்ன பண்ணோம் அப்படி யோசிச்சு பார்த்துக்கோ. நம்ம 2 பேர் அப்படி என்ன பண்ணோம். வாங்கடா வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கான் வந்து நானும் பாசமாக பேசிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஸோ இது ஏதோ திறந்து சொல்கிறாங்க கீஸ். இதை அப்படியே திறந்து விடு திறந்து விட்றா. எதை அழுத்தணும் இது அழுத்தினா அது போயிருது. அப்பாடி திறந்துச்சு இந்த இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா திறந்து இது மாதிரி நம்மளே ஃபோக்கஸ் பண்ணுது கீஸ். அது என்ன பண்ணுதுன்னா வந்து நம்மளை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுது. இது அப்பாடி கடவுளே பார்த்து நமக்கு பேட்டரி கொடுத்துட்டா கேஸ். நீங்கள் கவனிச்சு பண்ணாலும் பேட்டரி அந்தளவுக்கு இல்லவே இல்லை. நம்ம அப்படியே லோட் பண்ணி வச்சுப்போம். லோட் பண்ணு லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த இதை அப்படியே சுட்டுருவோமா சுட்டுருவோம்னு நினைக்கிறேன். சுடணும்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனால் ஏதோ க்ரீன் கலர் கீ கார்டு ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை சுடுவோம். டே அதை ஏன்டா தூக்கி போட்டுட்ருக்க. இங்கே அப்படியே சுட்டுருவோம். பார்த்து சுடுறா. 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. இவ்வளோ ஸ்டைலிஷாலாம் சொல்ல தேவையில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா ரப்பீஷாக சொல்லிகிட்டு இருக்கோம் கைஸ். அங்கே கைஸ் என்ன க்ரீன் கலர் கார்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இந்த கார்டை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து தூக்கிட்டு இது வேறு இன்வென்ட்ரிஸ் ஃபுல்லாக இது தேவையில்ல. இந்த சில்வர் கீ கார்டு இன்வென்ட் தேவையில்ல கைஸ். இப்போ வந்து க்ரீன் கிளாக்கை பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் பண்ண சொல்கிறாங்க கைஸ். எவன் பேஸ்மெண்ட்டில் எவனோ வந்துட்டான்னு போடுங்க. இந்த நெய்பர் தான் வந்திருப்பான். ஆனால் மேப்பில் என்னென்னு தெரியல காமிக்க மாட்டேங்கி. தம்பி எப்படி இருக்கீங்க. உனக்கும் எனக்கு என்ன பகன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கோ இது டேர்ன் ஆஃப் த ஃபீல்டு. இது ஃபீல்டு இது போய் டேர்ன் ஆஃப் பண்ண போல இருக்குது. இது இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து டிசேபிள் ஆயிடுச்சு ஃபார் எவர். அதாச்சும் வந்து எனமே கிடையாது. அவளாம் பராசை கூட அப்படியே நடுங்கும். பராஸ் அப்படியே ஜானாவை போகிறான். டான் அப்படின்னு ஆடுவாங்க. இது என்ன தேவையில்லான்னு பார்ப்போம். இந்த ப்ளூ கீ கார்டு தேவையில்ல. இது தேவை வேறு என்ன தேவையில்லாதெல்லாம் இருக்குது வேறு. இந்த கீ தேவையில்ல. இந்த பேட்டரி தேவையில்ல. அந்த பேட்டரி தேவை. அந்த சாவி தான் தேவையில்ல. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. அடுத்து இந்த வால் பார்த்திங்கன்னா தேவை. இப்போ வந்து லாக்ஸியன் கீன்னு ஏதோ கீ இருக்கான். இதான் லாக்ஸியன் கீ போல் இருக்குது. இதை போய் நம்ம திறக்க சொல்கிறாங்க போல கீஸ். இது வேறு பேட்டரி தீந்துருச்சு கீஸ். ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்படியே இந்த நெட்டை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை அப்படியே பார்த்து ருசிச்சு வைக்கணும் போல கீஸ். வெயில் ரசிக்கணும். அது வேணா ருசிச்சு வைக்கிற வெயில் ரசிக்கணும் வச்சாச்சா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து லாக்ஸியன் கீ ஆக்டிவேட்டர்னு போட்டுட்டானுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. அடுத்து இங்கே என்ன கீஸ் பண்ணணும். இங்கே வாழை அப்படியே மாட்டி விட்றாது. அப்படியே மாட்டி விட்றாச்சு. என்ன நடக்குது. இந்த தவக்கை நம்ம போட்டு கொடுத்துருவோம்ல கீஸ். தம்பி ஒன்னையும் சுட்டணும். அமைதியாக இருக்கணும். ஒன்னையும் சுட்டுருவேன். அடுத்த பிரச்சனை ஆகிரும் பார்த்துக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணி போடும் போல கீஸ். ஸோ தண்ணி டெக்ஸ்சர் இந்த கேம் அந்தளவுக்கு இல்லை கீஸ். பார்க்கணுன்னா வழுக்குது. என்ன தண்ணி போட்டுருமா தான் வழுக்குது போல இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த ரெட் கீ கார்டு எடுக்கணும் போல இருக்குது. எடுத்துகிட்டு இது என்னதுரா யூ நீட் அ வால்வ். என்ன வால்வ் போய் கேட்குறானுங்க. இந்த வால்வாக தான் கேட்குறானுங்களா. ஓகே ரைட்டு. இந்த வால்வை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டு விட்ருணும் போல. போட்டு விட்றா. ஆனால் எந்திரி போ சீக்கிரம் போ. ஓய் நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணுது கீஸ். இவன் யார் அப்படின்னு ஸ்கேன் பண்ணுது. எப்போடா இதுக்கப்புறமா அவனா எல்லாம் ஸ்கேன் பண்ணக்கூடாது என்ன. ஓகே இப்போ வந்து அங்கே தானே நின்றுட்டுருக்கான் அவன். கீஸ் நின்றுட்டுருக்கான். பார்த்துருக்கணும். என்ன வந்து நம்மளை போய் நம்மளை வச்சுருவான். இப்போ பார்த்துருக்கணும். வெயிறாங்க வச்சு என்னடா இன்டர்நெட் இல்லைன்னு காமிக்குது. நான் இதில் போட்டு விட்ருங்க. அப்படியே போட்டு விட்றாதா. அப்படியே போட்டு இப்போ அடுத்து அதில் என்ன பொண்ணு தெரியல. அந்த லாக்ஸியன் கீ அதில் பொண்ணு போல இருக்குது. லாக்குடா. நமக்கு வேறு இப்போ இன்டர்நெட் போனதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேப்பு தெரிய மாட்டேங்கி. ஐயோ இன்டர்நெட் போச்சா. பாடி மறுபடியும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எதை போய் வைக்கணும்னு தெரில. லாக்டுன்னு ஆனால் போட்டிருந்தாங்க. அதான் அந்த லாக்ஸியன் கீயாக இருக்கும். அதான் வைக்க சொல்கிறான் உங்களுக்கு. போடி ஃபஸ்ட்டு மிஸ்ட்டு பராஸ் பண்ணியிருப்பான். என்ன அப்படியே பராஸ் பண்ணியிருப்பான். என்னையும் அப்படியே ஜானாக போகிறான். டான் அப்படின்னு வந்து பராஸ் பண்ணியிருப்பான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா போக சொல்கிறாங்க கைஸ். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா போவோம். கேம் பாருங்கள் போக டிஸ்டாக போயிட்டே இருக்குது. என்னென்னமோ நடக்குது கைஸ். பாருங்களேன் என்னடா இது இந்த ஜொலிக்குது. இது வேறு இன்னும் இந்த ஜொலிக்குது என்னன்னு தெரில. ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா போவோம். மேலே அந்த நெய்பர் வர அங்கே தான் கீஸ் இருக்கான். அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். நம்ம வைக்க வேண்டிய இடத்தெல்லாம் சுற்றிட்டு இருக்கான். இதை போய் வச்சு விட்டா என்ன முடிஞ்சது. வச்சு விட்றாத. ஓகே வச்சிரு வச்சாச்சு.
அவ்வளோதான். சூப்பர். ஓப்பன். என்னடா இது, யூ ஆர் எ ஹீரோ. நம்ம இப்போ வந்து பயமே இல்லாதவன்னு வந்து நம்ம வந்து ஒரு டேர் டெவிலே பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோமா, அந்த டேர் டெவிலோட அன்னோன் போர்ட் நான் தெரியாத போர்ட்டில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டோமா, நம்ம வந்து ஒரு பயம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க கைஸ். ஆமாண்ணா நான் பயம் இல்லாதவன்டா. அது நம்ம எப்படி கத்திருப்போன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ இந்த போர்ட்டை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க கைஸ். என்ட்ரு பண்ணியாச்சு, உள்ளே வந்துட்டேன். சார் டாப்ட் பண்ணுங்க. எங்கடா கூட்டு போய் சாட் ஜிபிடி ஒழுங்காக ஓடி கைஸ். எங்கேயும் அன்னோன இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ். எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குது. அப்படியே கொட்டாய் விட்டு பார்க்கணும். என்னதுடா அது, எங்கடா வந்து இறக்கி விட்டுருக்கீங்க? இங்கே ஒன்றுமே இல்லை, ரிப்பேராக இருக்குது. இதுதான் நம்மளேருந்து வந்தோம். இங்கே தான் ஏதோ பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு என்னன்னு தெரில கைஸ். என்னது அது ஏதோ ஓப்பன் பண்ண சொல்கிறீங்கதா, அந்த டேப்லெட் எடுக்க சொல்கிறாங்க. டேப்லெட் எடுத்துட்டேன். என்னதுடா அது, ஏதோ நண்டு இருக்குது. நம்ம நண்டை ஒன்றா வறுத்து சாப்பிட்டுருக்கோம். அவ்வளோ அமைதியாக இருக்கணும். அடப்பாவி அதுக்குள்ளே போய்க்கிச்சு கைஸ். அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுது, க்ளோஸ் ஆகிடுச்சு. அடப்பாவி வந்து என்ன டார்க் தான். அந்த நண்டு உனக்கு பொறிச்சு சாப்பிட்றோம். அப்போ தான் நம்ம அறிவு வரும். பொறிச்சு சாப்பிடுவோம் கைஸ். இருங்க கைஸ், அது நம்ம அடுத்த பாட்டில் பொறிச்சு சாப்பிடுவோம். இது திறக்க சொல்கிறாங்க. சரி திறந்தாச்சு. நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். இது எடுத்துருவோம். இது எடுத்துருவோம். வேறு என்ன தேவை எவ்வளோது இருக்குது. வேறு இது எடுத்துருவோம். வேறு என்ன கைஸ் இருக்குது, வேறு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக வேறு ஒன்றுமே நம்மள்ட்ட இல்லை. இந்த கன்னும் சும்மா எடுத்து வச்சுப்போம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான திங்ஸ் போல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் போல இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த பார்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நடந்து போயிட்டு இருக்கு கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னதாவது டேப்னு ஏதோ புதுசாக ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ இந்த வேக்சின் இருக்குல்ல, இந்த வேக்சின் எடுத்து ஏதோ இதில் போடணும் போல இருக்குது. அது போட்டால் தான் வந்து நம்ம இந்த ராக்கெட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதான் கதை போல இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எண்டிங் போட்டுருவோம். ஸோ அடுத்த வீடியோ பாய்.